பவித்ரா, ஜம்மு காஷ்மீரில் செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 1ஆம் தேதி வரை நடைபெற்ற தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு முடிவுகள், எக்ஸிட் போல் முடிவுகள் இப்போது வெளியாகி இருக்கிறது. இந்த தேர்தலில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கூட்டணி ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் உமர் அப்துல்லா மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசம் அடைந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. முஃப்தி முகமது சையதின் மகள் மெஹபூபா முஃப்தியின் மக்கள் ஜனநாயக கட்சி பிடிபி தனித்து போட்டியிட்டது. பாரதிய ஜனதா கட்சி 62 இடங்களில் போட்டியிட்டது. ஜம்மு காஷ்மீர் அப்னி கட்சி 60 இடங்களில் போட்டியிட்டது. குலாம் நபி ஆசாத்தின் ஜனநாயக முற்போக்கு ஆசாத் கட்சி 13 இடங்களில் போட்டியிட்டது. ஆம் ஆத்மி கட்சி 7 இடங்களில் போட்டியிட்டது. இதில் ஜம்மு பகுதியை பொறுத்தவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சி மொத்தம் உள்ள 43 இடங்களில் 27 முதல் 31 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. தேர்தலுக்கு பிந்தைய இந்த எக்ஸிட் போல் முடிவுகளின்படி தேசிய மாநாட்டு கட்சி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில், ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் 49 இடங்களில் இருந்து 61 இடங்கள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி தெரிய வருகிறது. பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு பகுதியில் மட்டும் அங்கு உள்ள மொத்தம் உள்ள 43 தொகுதிகளில் 20 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், தேசிய மாநாட்டு கட்சி அங்கு 15 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறுகிறது என்றும், காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் தேசிய மாநாட்டு கட்சி, காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது என்று தேர்தலுக்கு பிந்தைய அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் ஜம்மு காஷ்மீரில் அங்கு சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட பிறகு முதன்முறையாக நடைபெறும் இந்த தேர்தலில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அடங்கிய இந்தியா கூட்டணி கட்சியின் ஆட்சி மலர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அங்கு தேசிய மாநாட்டு கட்சியின் உமர் அப்துல்லா கட்சி 30 இடங்களுக்கும் அதிகமான இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான 46 இடங்களை காங்கிரஸ், என்சிபி, சிபிஎம் கூட்டணி கட்சிகள் பெற்று ஆட்சி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டு ஜம்மு காஷ்மீர், லடாக் என 2 யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்ட பின்னர் முதல் சட்டமன்ற தேர்தலில் ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ், தேசிய மாநாட்டு கட்சி, சிபிஎம் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது. உமர் அப்துல்லாவே மீண்டும் முதலமைச்சராக, தேசிய மாநாட்டு கட்சியின் தலைவர் உமர் அப்துல்லா மீண்டும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சராவதற்கான வாய்ப்பு பிரகாசம் அடைந்திருக்கிறது. முக்கிய வாக்கு கணிப்பு முடிவுகளின்படி அங்கு மொத்தம் உள்ள 90 இடங்களில் 40க்கும் மேற்பட்ட இடங்களில் 46 முதல் 56 இடங்களில் அங்கு காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெறுகிறது. அங்கு பாரதிய ஜனதா கட்சி ஜம்மு பிராந்தியத்தில் மட்டும் மொத்தம் உள்ள 43 இடங்களில் 30 இடங்கள் வரை கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இப்போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகளின் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. இதனால் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா ஆகிய 2 மாநிலங்களிலும் யூனியன் பிரதேசங்களிலும் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளின் மூலமாக தெரிய வருகிறது. அதிகாரப்பூர்வமான வாக்கு எண்ணிக்கை 8ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை முடிவு தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போலை பிரதிபலிக்குமா என்பது 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தெரிய வரும். பவித்ரா.